அதாவது தானும் நல்லா இருக்கக்கூடாது, பிறரும் நல்லா இருக்கக்கூடாது. அப்படிங்கிற ஒரு திங்கிங் உள்ள மனுஷங்க வந்துட்டு இன்னமும் இந்த நாட்ல இருக்க தான் செய்றாங்க. வெளிநாட்லலாம் எப்படின்னு தெரியல. வேலைக்கு போவாங்க, வருவாங்க, ஃபேமிலி, பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பாங்களா இருக்கும். வீக்கெண்ட்ல வெளியில போய் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா இருக்கும். அடுத்த ஜென்மம் இருந்தா அடுத்த ஜென்மமே வேண்டாங்கிறேன் ஒண்ணு. அடுத்த ஜென்மம் இருந்தா நம்ம தமிழ்நாட்ல பொறக்கவே கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு நாடு தமிழ்நாடு. ஆனா அந்த தமிழ்நாட்ல இருக்கிற சில அழுக்குகள் வந்துட்டு இப்படி தான் இருக்கு. அதாவது அடுத்தவன் முன்னேறுனா இவனுக்கு வந்துட்டு புடிக்காது. அதாவது நான் YouTubeல வீடியோ போடுறேன். இதில வந்து இன்கம் வரல அப்படிங்கிறத நான் நெறைய வாட்டி சொல்லிட்டேன். அதில ஒரு மூதேவி சொல்லியிருக்கு, "வீடியோ பாருங்க, லைக் போடாதீங்க. ஏன்னா நீங்க லைக் போட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து காசு வரும்." ஏன்னா எனக்கு மாசம் வந்துட்டு ரூ. 1,50,000 வருது. நான் அதில உட்காந்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஏன்னா நான் YouTube வந்து ஆரம்பிச்சது இந்த மூதேவி லைக் போடும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்துட்டு YouTube வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கேன். யூடியூப்பா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையில தான் நம்ம ஒரு ஒரு விஷயமும் வந்து செய்றோம். சரிங்களா? மத்தபடி இந்த மூதேவி வந்து லைக் போடும் அப்படிங்கிறது வந்துட்டு கிடையாது. இந்த மூதேவி போடாட்டி யாராவது ஒரு நல்ல எண்ணம், நல்ல திங்கிங், நல்ல மனிதர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த நாட்ல. அவங்க வந்துட்டு லைக் போடுவாங்க. சரிங்களா? இந்த மூதேவியெல்லாம் லைக் போட்டு அதில வந்து நான் காசு திங்கணும் அப்படிங்கிற அவசியமே வந்துட்டு கிடையாது. இந்த மாரி மனப்பான்மை இருக்கிற இந்த இருக்கிற ஏரியா பக்கட்டே நம்ம வந்து அடுத்த ஜென்மத்தில பொறக்கவே கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தவன் முன்னேறுனா இவைங்களுக்கு ஏன் எரியுது அப்படின்ட்டு தெரியல. அப்படி என்ன எரிச்சல் அப்படிங்கிறது தெரியல. இப்படி ஒரு ஜென்மங்கள்லாம் வந்துட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கும்போது, ரொம்பவே வந்துட்டு வேதனையா இருக்கு. நம்ம தான் வந்துட்டு அ ஒருத்த மனசு கஷ்டப்படுற மாரி பேசிறக்கூடாது. ஒருத்தங்கள வந்துட்டு மனசு கஷ்டப்படுத்துற மாரி நடத்திறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து வந்துட்டு அடி எடுத்து வச்சு நம்ம வந்து நடக்கிறோம் நம்ம லைஃப்ல. ஆனா இந்த மாரி ஜென்மங்கள்லாம் எவனையுமே நல்லா இருக்க விடாதுக. இதுகெல்லாம் ஒரு என்ன கேடுகெட்ட ஜென்மங்கன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோதான் நான் வந்துட்டு சொல்லுவேன். வேற என்ன சொல்றதுன்னே எனக்கே வந்துட்டு தெரியல. இப்படி பெருமைக்குரிய நாட்டுல இப்படி ஜென்மங்களும் வந்துட்டு இருக்கு பாருங்களே! ஐயய்யோ! சாமி! அடுத்தவன் வண்டி வாங்குனாலும் பொறாமப்படுறாய்ங்க, கார் வாங்குனாலும் பொறாமப்படுறாய்ங்க, வீடு கட்டினாலும் பொறாமப்படுறாய்ங்க, புது சட்டை போட்டா பொறாமப்படுறாய்ங்க. ஒரு பொம்பள வெளியில நல்ல சேலை கட்டி ஒரு நகட்ட போட்டுட்டு விசேஷத்துக்கு போனா அதுக்கும் பொறாமப்படுறாய்ங்க. அப்ப எழவு என்னன்னு தான்டா வந்துட்டு காலம் தள்ளுறது? இவைங்களுக்கு இலவு ஓட்டே நம்ம வாழ்க்கையில வந்து முன்னேறணும்னா எப்படி? ஒரு வாட்டி செத்தா அழுகலாம். இவைங்க தினமும் செத்துக்கிட்டே இருக்காய்ங்க. தினமும் நம்ம வந்து அழுக முடியுமா? சொல்லுங்க. ஐயோ! இது வந்து மாறவே மாறாதுங்க. இந்த பூமியே பொளந்து உள்ளுக்க போனாலும் இவளுகள எல்லாம் மாத்தவே முடியாது. மானங்கெட்ட ஜென்மங்க.